ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் ஒரு அருமையான சுவாரஸ்யமான குட்டி கதையோடு வந்திருக்கேன். கேட்போமா? ஒரு அடர்ந்த காடில் நதியோரமாக நிறைய தவளை கூட்டங்கள் அந்த நதி மேலே உள்ள தாமரை இலைகள் மேலே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தது. அந்த தவளை கூட்டங்கள் நம்ம இந்த நதியை கடந்து நம்ம காட்டுக்குள்ளே கொஞ்சம் ஜாலியாக பயணம் பண்ணலான்னு உள்ளே வராங்க. உள்ளே வர்ற வழியில் ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தை கவனித்த சில தவளைகள் அந்த பள்ளத்தை தாண்டி குதிச்சு போயிட்டாங்க. ஏன்னா தவளைகள் குதிச்சு தான் போகும். அதில் 2 தவளைகள் அந்த பள்ளத்தை கவனிக்காமல் அது குதிச்சு அந்த பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துருச்சு. மழை பெஞ்சு சேறு சகதியமாக இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் மாட்டின 2 தவளைகள் எவ்வளவுதான் குதிச்சாலும் அதுக்கு மேலே வரவே முடியல. இதை கண்டுகிட்ட மற்ற தவளை கூட்டங்கள் மேலே இருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த பள்ளத்தில் இருந்து இந்த 2 தவளைகள்னால வெளியே வரவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு தவளை மிஞ்சி போனால் இவ்வளவு தூரம் தான் தாவ முடியும். இந்த பள்ளம் ரொம்ப ஆழமாக இருக்குது, இவங்க அவ்வளோதான் செத்து போயிடுவாங்க. நம்ம இவங்கள அடக்கம் பண்ணுற வரைக்கும், இவங்க இந்த மரணிக்கிற வரைக்கும் நம்ம கூடயே இருந்து, ஏன்னா அவ்வளவுதான் நம்மளால் பண்ண முடியும். நம்மளால் அவங்கள காப்பாற்றவும் முடியாது, அந்த தவளைகள்னால ஜம்ப் பண்ணி மேலேயும் வர முடியாது அப்படின்னு மேலே அப்படியே கத்தி அப்படியே கதறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 தவளைகளில் ஒரு தவளை அதை நல்லா கேட்டுக்குது. அந்த தவளை என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிருச்சு அப்படின்னா, நம்மளால் மேலே வர முடியாது, நம்ம இங்கேயே இருந்து சாக போகிறோம், அதை தான் நம்மளுடைய நண்பர்களும் சொல்கிறாங்க அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணி அது மனசை விட்டுருச்சு. அதாவது இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ண வேணாம், ஏன்னா ட்ரை பண்ணி ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு அப்படியே மூச்சு விட முடியாமல் ஒரு தவளை அங்கேயே இறந்து போச்சு. இன்னொரு தவளை குதிச்சுக்கிட்டே இருக்கு. குதிக்குது, அந்த பள்ளத்துக்கு மேலே ஏறவே முடியல. ஒரு கட்டத்தில் அது ஜம்ப் பண்ணி அப்போவும் இதை மற்ற தவளை கூட்டங்களில் என்ன சொல்லுது, நீ ரொம்ப ஜம்ப் பண்ணாத, ஏன்னா உன்னால் ஏறி வர முடியாது. நீ ஜம்ப் பண்ணும் நீ எவ்வளவு தூரம் உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறியோ அவ்வளோ சீக்கிரம் நீ பள்ளத்துலேயே இறங்கி செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் அந்த இன்னொரு தவளை அந்த பள்ளத்திலிருந்து குதிக்க ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதிர்ஷ்டமாக அது அந்த பள்ளத்தை தாண்டி மேலே ஜம்ப் பண்ணி அந்த தவளை உயிரோடு வெளியே வருது. அப்போது மற்ற தவளைகள்லாம் அந்த ஒரு தவளையை பார்த்து என்ன கேட்குது, நீ எப்படி ஜம்ப் பண்ணி மேலே வந்த, நாங்கள் பேசுனதெல்லாம் உனக்கு புரியலையா, உனக்கு கேட்கலையா அப்படின்னு அந்த தவளைக்கிட்ட கேட்டுச்சு. அந்த தவளை என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு தூரத்தில் இருந்தால் காது கேட்காது, நான் கீழே இருந்து உங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது நீங்கள் கத்திக்கிட்டு இருந்தது தான் தெரிஞ்சுது, நீங்கள் கத்துறதெல்லாம் பார்க்கும்போது இந்த தவளை என்ன நினச்சிருச்சுன்னா, நீ மேலே வா அப்படின்னு தன்னை ஊக்கப்படுத்துகிற மாதிரி இந்த தவளை நினச்சிச்சு. அந்த தவளைக்கு காது கேட்கல. இன்னொரு தவளை மேலே இருக்கிறவங்க பேசுனது உன்னால் முடியாதுன்னு பேசுனது நல்லா காதில் கேட்டு அதனுடைய முயற்சியை அது விட்டுருச்சு. ஆனால் இந்த தவளைக்கு காது கேட்கல. அதனால் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நீ மேலே வா, உன்னால் முடியும்னு சொல்கிற மாதிரி இது கற்பனை பண்ணி அந்த உந்துதலில் மேலே ஏறி வந்தது. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எடுத்த ஒரு காரியத்தில் சீக்கிரமாக பின்வாங்கக்கூடாது. எந்தெந்த இடங்களில் காது கொடுக்கணுமோ அங்கே தான் காது கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு நம்ம ஒரு முயற்சி எடுக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்கெல்லாம் முக்கால்வாசி உன்னால் முடியாது, இதில் தோற்று போயிடுவேன், இதே விஷயத்தை தான் இன்னொருத்தர் பண்ணாங்க, அவங்க தோற்று போனாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீ காது கொடுத்து கேட்டனா நீ முயற்சியும் பண்ண மாட்ட, அந்த முயற்சியும் கைவிட்டுருவ, அதையும் மீறி முயற்சி பண்ண ட்ரை பண்ணால் அதில் தோற்று தான் போவேன். ஆனால் இந்த தவளை மாதிரி, அதாவது பள்ளத்தில் இருந்து உயிர் தப்பி வந்த அந்த தவளை மாதிரி காதில் கேட்காம மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எப்போ நம்ம கேட்கணுன்னா, நமக்கு ஒரு அட்வைஸ் தேவைப்படும் போது, தேவையில்லாத சமயத்தில் வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸ், நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது, இல்லை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி, நம்மளை மட்டம் தட்டுற மாதிரி வர்ற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்படி கேட்டு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை நம்ம சீக்கிரமாக
கைவிடக்கூடாது, பின்வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு அருமையான கருத்தை உங்கள் அனைவருக்கும் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். மறுபடியும் ஒரு குட்டி கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.